வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டபுள் ஆக்குபன்சி அப்படின்ற படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். படத்தை ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு கணவன் மனைவி இருக்காங்க. அவங்களுக்கு 15 வருஷமாக குழந்தை பிறக்கல. அவங்க வந்து குழந்தை பிறக்கலையே அப்படின்னு கஷ்டத்தில் இருக்கும்போது ஒருத்தர் வந்து சொல்கிறாங்க, இந்த சாமியை கும்பிடுங்க கண்டிப்பாக பிறக்கணும். அவர் பார்த்தா எனக்கு கடவுள் நம்பிக்கையே இல்லைங்க, நீ கும்பிடுப்பா குழந்தை பிறக்கும் அப்படின்ட்டு போயிடுறாங்க. அவரும் வந்து சரி நம்ம குழந்தை வேணுமே அப்படின்னு கும்பிட்றாரு. ஆனால் அவர் கும்பிட்ட தெய்வம் என்னன்னு தெரியுமா? அர்த்தநாரீஸ்வரர். ஏன்பா இதை சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுதாங்க கதையே. என்னப்பா சொல்ல வர, ஒன்றும் புரியலையே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அதாவது அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு. ஆனால் அந்த குழந்தை 2 விதமாக இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா, காலையில் வந்து பெண் குழந்தையாகவும் சாயங்காலத்துக்கு மேலே ஆண் குழந்தையாகவும் மாறுது. இந்த அதிசயத்தை என்னப்பா சொல்கிறது, யாரும் சொன்னால் நம்பவும் மாட்டாங்கன்னு அவங்க ஊரை விட்டு ஓடி போய் யாருக்கும் தெரியாமல் வளர்ந்துடுறாங்க. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க பேரண்ட்ஸ் இறந்ததுக்கப்புறம் அவங்க லைஃப்பை எப்படி அவங்க வாழ்ந்தாங்க, கடைசியில் அவங்க எப்படி அவங்க லைஃப் முடிஞ்சுது அப்படின்றது தாங்க இந்த படத்தோட கதை. படத்தோட ஃபர்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா அம்மா இருக்கிற வரைக்கும் இவங்க 2 பேருன்னு யாருக்கும் தெரியாமல் வளர்த்துறாங்க. ஆனால் அவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஆக்சிடெண்ட்டில் 2 பேரும் இறந்துடுறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க எங்களுக்குன்னு ஒரு லைஃப் வேணும் அப்படின்னு வேலைக்கு போகணும் அப்படின்னு வேலைக்கு போகிறாங்க. வேலைக்கு போயேனே அவங்க ஃபஸ்ட்டு பண்ணுறது என்ன தெரியுமா? லவ் தான். ஏன்டா நான் இருக்கிற பிரச்சனைக்கு லவ் தேவைதானா அப்படின்னு ஒரு செகண்டு கூட நீங்கள் யோசிக்கல. லவ்வும் பண்ணுறீங்க. லவ் பண்ணால் என்ன வரும்? பிரச்சனை தான். பிரச்சனை வந்துச்சு. அந்த பிரச்சனையை வந்து அப்படியே ஃபன்னாக என்டர்டெயின்மெண்ட்டாக சில டிஸ்ட்லாம் வச்சு அப்படியே இன்டர்வல் விட்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃபில் அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை அவங்க லவ் பண்ணுறவங்ககிட்ட சொல்லி அவங்க லவ் பண்ணுறவங்க ஏற்றுக்கினாங்களா, அவங்க 2 பேரும் ஒன்றா வாழ்ந்தாங்களான்னு ஒரு பக்கம் போயிட்டுருக்கும் போது ஒரு வில்லன் வராப்புல. வில்லன் வந்து இல்லை உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை நான் வந்து காசாக மாட்டியே தீருவேன் அப்படின்னு துடிக்கிறாரு. ஆனால் அந்த வில்லனை ஒரு கொஞ்சம் மாசாக கொடுத்துருக்கலாம், காமெடியாக கொடுத்து ஒரு பக்கம் சொதப்பிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா வில்லன் மாசா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த முடிவு வந்து கொஞ்சம் இதுவாகவே இருக்காது. அது மாதிரி தான் இது ஆகிப்போச்சு. முடிவு வேறு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒன்று வச்சு கொஞ்சம் சொதப்பிட்டாங்களோ லைட்டாக அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ஃபேண்டசி தானே, கொஞ்சம் சூப்பராகவே காமிச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் வச்சு கொஞ்சம் சொதப்புறதுக்கு பதிலாக வேறு எதுனா ஆல்டர்னேட்டிவ் யோசிச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. பட் ஓகே, படம் ஓகே தான், நல்லா தான் இருக்குது. சின்ன குறை எப்போவுமே இருக்க தானங்க செய்யும். அந்தமாரி சின்ன குறை தான். பட் படம் நல்லா தான் இருந்துச்சு, நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு. எனக்கு பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா, எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி மக்களே.